தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். எங்களை அந்த ஸ்டோரியிலேருந்து ஒதுக்கி வச்ச மாதிரி ரொம்பவே தள்ளி வச்சிட்டாங்க. அதுக்கான ரீசன் சொல்கிறோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், என்னடா தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் போன எபிசோடில் ஒரு உண்மை தெரிஞ்ச மாதிரியோ அப்புறம் அந்த இனியா பொண்ணு சூசைட் பண்ணுற மாதிரி காமிச்சிங்க. இப்போ என்ன மண்டபத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க 6 மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து லாஸ்ட்டில் சொல்கிறோம். அதாவது இப்போ எல்லாரோட வீட்டிலுமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாச்சு, எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து கல்யாணம் பண்ணலாம் தான் கல்யாணம் மேடைக்கு வந்திருக்கோம். அதனால தான் 6 மாதத்துக்கு கதையை வந்து நகர்த்திட்டோம். இதுதான் வந்து கதை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கல்யாணம் தான் நடக்க போகுது. 3 ஜோடிகளுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. அந்த தாலி கட்டின அந்த பையன் வந்து வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் இந்த 3 ஜோடிக்கு மட்டும் கல்யாணம் பண்ண போகிறோம். என்னடா வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பேசுகிறோன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. இதை முன்னாடி சொல்ல வேண்டியது. ஏன்னா வந்து தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் நீங்கள் கதை பார்க்கக்கூடாது. அதுக்காக தான் 6 மாதத்துக்கு கதையை ஓட்டியிருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு கதையை ஓட்டியாச்சு. இந்த 6 மாத கேப்பில் தான் எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்சது. இப்போ கல்யாணத்துக்கு வந்தாச்சு எல்லாருமே. இப்போ 3 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம். அதுதான் கதையோட ஒரு சுவாரஸ்யமான இது. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு கதை புரியும்னு நினைக்கிறேன். போக போக பாருங்கள். ஓகே, பாய். அபிராமி, இனியா, அனன்யா, எவ்வளோ அழகாக இருக்கீங்க பார்த்தியா? உங்கள் 3 பேத்துக்கு தான் ஒரே நேரத்தில் கல்யாணம் நடக்கணும்னு தலையில் எழுதியிருக்கு போல. பேசாம இரு. எம்மா, எவ்வளோ பிரச்சனை இந்த 6 மாதத்துக்குள்ள. எப்பப்பா எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம். ஆனால் எல்லாத்தையும் சரி பண்ணி இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனாலும் இனியா, உன் கதையை கேட்கும் போது சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. என்ன அந்த அளவுக்கு நீ நடந்துக்கிட்டு இருந்திருக்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நம்ம விரும்புகிறவங்கள நம்ம நம்பணும், புரியுதா? அவங்க தப்பு, அதாவது எந்த உண்மையை லவ் பண்ணுறவனும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசில் தப்பான எண்ணம் இருக்காது. ஏன்னா நீ தான் அவங்க மனசில் இருப்ப. என்ன அதனால அப்படி ஒரு எண்ணமே இருக்காது, புரியுதா? ஆனால் நீ எப்படி நினச்சிருக்க, இது ரொம்ப தப்பு. ஆனால் அத்தனையும் மீறி நீ தான் வேணும்னு உனக்காக நின்றாரு பார்த்தியா? அங்கே இருக்கு சக்தியோட. புரியுதுக்கா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என் சக்தியை மிஸ் பண்ண தெரிஞ்சேன்னு நினைக்கும் போதே அப்படியே மனசு படப்படன்னு நடிச்சுக்க. லவ்வை பொறுத்தளவில் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்பிக்கையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்போதுமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு உதாரணம் நம்ம மது லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. என்ன, அது ஒரு பெரிய கதை. ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அவ்வளோதான். லைஃப்பில் எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும். இதுதான் லைஃப்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கான ஒரு பாதையை நோக்கி தான் நம்ம போகணும், புரியுதா? அதுக்கடியில் என்ன இடைஞ்சல் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி. அதாவது பவி பண்ணது தப்பு தானே, இல்லைன்னு சொல்லலை. அந்த சமயத்தில் அவளுக்கு என்ன தாட் இருந்ததோ அதை அப்படி மாற்றிக்கிட்டா. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு இல்லையா? அதாவது லைஃப் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏற்றப்ப நம்மளும் மாறிடணும், புரியுமா? இனிமேல் உனக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். என்ன, இனி சக்தியை மிஸ் பண்ண மாட்டியே? பொட்டில் அடித்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டேக்கா. இனி தப்பு பண்ண மாட்டேன். இனி சக்தியை கல்யாணம் பண்ணிவிட்டு எப்படி வாழ போகிறேன்னு மட்டும் பாருங்கள். அடே, உனக்கா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற? மனசு பூரா ஹாப்பினஸ் இருந்தா வாயில பேச்சு வராது. உனக்கு இது தெரியாது? எப்ப பார்த்தாலும் எழில்மாக்கு சாக்லேட் தான். அப்புறம் என்ன, ஒரே ஹாப்பி தான். மனசுக்கு பிடிச்சால லவ் பண்ண பர்சனவே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. உண்மைதான். லவ் பண்ண பையனவே எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? அது உனக்கும் நடந்திருக்கு, எனக்கும் நடக்குது, எல்லாருக்குமே நடக்குது. ஆனால் 100ல் 50% பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும். எல்லாருக்கும் நடந்துடாது. என்ன, ஆனால் அப்படி நடக்கிற பொண்ணுங்க லைஃப்பை சும்மா ராணி மாதிரி வாழணும். எனக்கு என்ன, நான் ராணி மாதிரி வாழாமல் வேற எப்படி வாழ்ந்துட்டு இருக்கானா? ஏ லூசு, நீ வாழ்கிற வாழ்க்கையே சொல்லலை, பொண்ணுங்களோட ரியாலிட்டியை சொல்கிறேன்.
அதாவது எல்லாருக்குமே இந்த வாழ்க்கை கிடைச்சிடாதுல்ல. நம்ம இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்க தான் ஆசைப்பட்டோம் அப்படின்னு நினச்சி நம்ம ஒன்றும் கனவுல காண்றது இல்லைல்ல. நமக்கு எது கிடைக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே போகணும். அதாவது நினச்ச வாழ்க்கையே கிடைக்கும் போது ஓகே அப்படின்ட்டு அது தாங்க முடியாத சந்தோஷமாக இருக்கும். இல்லை இது நமக்கு வாழ்க்கை இல்லை அடுத்த வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா அப்போ அது நினச்ச மாதிரி மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் லைஃப். ஆனால் சில பொண்ணுங்களுக்கு அது புரியறதில்ல, ஆம்பளை பசங்களுக்கு புரியறதில்ல. சரி, இப்போ இதுக்கு நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். எலியில அம்மா அடிச்சிருவேன். என்ன கேட்டுட்டு இருக்க? போய் அப்பாவை கூப்பிடு போ. எனிவே நாங்கள் எல்லாருமே லவ் பண்ணவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் அவங்க லவ் பண்ணவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கப்புறமும் எல்லா நாளுமே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுங்கன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம. சரி, ஓகே. ரொம்ப பேசி மொக்கை போட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, மாப்பிள்ளை ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மணமடிக்கு போக தயாராக இருக்கீங்களா பெண்களே? கண்டிப்பாக. பாக்குறதுக்கு எவ்வளவு கண்குள்ளா காட்சியா இருக்கு. சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க. செலினா, நீங்க பேசுறத பார்த்து எங்களை ஓட்டுற மாதிரியே இருக்கு. ஓட்டுற மாதிரிலாம் இல்ல, ஓட்டிக்கிட்டதே இருக்காரு. சே அப்படிலாம் கிடையாது, சும்மா தான் பேசுகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு தருணத்துக்காக தானே இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 6 மாதம் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து இப்போ அவங்க ஆசைப்பட்ட பொண்ணு கூடயே மேரேஜ் பண்ண போறீங்க. அதான் சும்மா கலாய்ச்சி பார்த்தோம். அங்கிட்டு பொண்ணு சைட்லனா எங்க ஆளுங்க பூரா கலாய்ப்பாங்க, மாப்பிள்ளை சைடுனா நாங்கள தானே கலாய்க்கணும். அதனால தான் கல்யாண வீடுனா கலாய்ச்சி விளையாடுறது தான். நல்லா கலாய்க்கிறீங்க போங்க. என்ன சக்தி, பேசவே மாட்டேங்கிற? பேசக்கூடாதுன்னா இல்ல, பேச எதுவுமே வர மாட்டேங்குது மாமா. ஓ, பேச வர மாட்டேங்குதா? ஆமா, வராது இல்ல. ஆமா ஆமா, என்ன பண்ண? ரொம்ப தாங்க ஓட்டுறீங்க. சரி ஓகே. அங்க இது டைம் ஆச்சுன்னு சொல்ல போறீங்க, வாங்க கிளம்புவோம். உங்க 3 பேருக்கும் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். அதாவது 3 பேர் வந்து புதுசா வாழ்க்கையை தொடங்க போறீங்க. உங்க 3 பேர் லைஃப்லயுமே அவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் அவங்கவுங்க ஆசைப்பட்ட பொண்ணுங்க கூட இப்போ நீங்கள் சேர போகிறீங்க. ஒன்று சொல்கிறேன், நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு நம்ம நினச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுல நம்ம காதலோட வெற்றி கிடையாது. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம், நம்ம லவ்வை வந்து எப்படி அந்த பொண்ணுக்கு கொடுக்குறோம், அந்த பொண்ணு. ஆமாம், உண்மைதான். செலின்னு சொல்கிற மாதிரி தான். என்னடா நினச்சோம், பார்த்தோம், பிடிச்சிருந்தது, கஷ்டப்பட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை நீங்கள் உங்களோட பாதுகாப்பில் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த பொண்ணை வெறுத்து பேசுகிறப்ப, ஏதாவது பேசும்போது நீங்கள் கஷ்டப்பட்டதை மட்டும் நினைங்க. அவங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த மாதிரி தாட்டே வராது. ஏன்னா இதுதான் ரியாலிட்டி. இது தெரியாமல் நிறைய பேர் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டு சேர்ற காதல் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும்னு நாங்களாம் நினைப்போம். நாங்கள் எல்லாருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான், புரியுதா? அதாவது சண்டை வரும், எல்லாம் வரும். சண்டை இல்லைன்னா அது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் எந்த இடத்துலையும் தான் லவ் பண்ண பொண்ணை யாருக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அதுதான் காதலோட உண்மையான வெற்றி. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதெல்லாம் நல்லா பார்த்துப்போம். என் வாழ்க்கையில் டபுள் ஆட்டா ஆடி இப்போ அபி எனக்கு கிடைக்க போறா. ஸோ அதனால கண்டிப்பாக யாருக்காகவும் விட்டு கொடுத்துட மாட்டேன். அபி என் மேலே வச்சிருக்க லவ்வும் நான் அவன் மேலே வச்சிருக்க லவ்வும் ஒருபோதும் மாற போகிறது கிடையாது. இனியா முதல்ல என்ன வெறுத்ததுன்னு உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறமும் அவள் புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதான் எல்லாரும் சேர்ந்து புரிய வச்சிட்டீங்களே. கண்டிப்பாக யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவளை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது தான் இருந்தேன். ஏன்னா அவளாம் வந்து எங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா. அதாவது நாம தேடி போகிற உறவை விட நம்மளை தேடி வர உறவுக்கு தான் வேல்யூ அதிகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம தேடி போகிற உறவு நம்மளை அவமதிக்கும், அதுவாக தேடி வர்றது நம்மளை அரவணைக்கும். இதுதான் வந்து அன்போட ஒரு ரியாலிட்டிங்கிறத இனியா கிட்ட நான் உணர்ந்தேன். காலப்போக்கில் பவி செஞ்ச வேலையால தான் இனியா அப்படி மாறினான்னு தெரியும். ஆனால் இனியாவோட மனசில் நான் இருக்கேங்கிறத ஒருபோதும் அவன் என்கிட்ட போய் சொல்கிறதா நடிக்கவே இல்லை. அதெல்லாம் பழசை மறந்துடுங்க. எல்லார் லைஃப்லையுமே கஷ்டம் இருக்க தான் செய்யும். கஷ்டத்தை தாண்டி நம்ம ஒரு லைஃப் வாழ்கிறோம் தெரியுமா? அங்கே தான் நம்ம காதலோட உண்மையான வெற்றி இருக்குது. ஸோ
கஷ்டங்களே நினைக்கக்கூடாது. இருக்கும், அதாவது நினைக்காம வாழ்ந்தோம்னா நமக்கு கஷ்டமே தெரியாமல் போயிடும். நினைக்கணும், அதுக்காக எப்போதுமே கஷ்டங்களை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே, ரொம்ப பேசி அதே போட்டுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க மனம் அடிக்க போகலாம். ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே கணம் காண்கிறேன் சன்னாலமே ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே மண்ணை கொட்டாடும் சேவை சேலை கொண்டு மரமை கொட்டாடும் தாலி தாலி கொண்டு மடியை கொண்டாடும் மாலை மாலை கொண்டு மகிழே தின தினமும் பாசம் கொண்டாடும் பூஜை பூக்கள் வைத்த வாசல் கொள்ளாத கோலம் கோலம் விட்டு காதல் கொண்டாடும் கடவுள் திருமணியில் மகனே. நம்ம மேரேஜ் பண்ணணும். ஏற்கனவே ஒரு தடவை நாமளே ஒரு தடவை பண்ணிக்கிட்டோம். அடுத்து இவங்களா பார்த்து முடிச்சு வச்சாங்க. அடுத்து இன்னொரு தடவை மேரேஜ் பண்ணணுமா? அதான் சொல்கிறேன்ல, இன்னொரு தடவை மேரேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு தடவை ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம். எப்படி? அதானே பொத்தி எப்படி போகுது பாரு. எப்போ பார்த்தாலும் அதே நினைப்பிலாரு. என்ன மூஞ்சிலே குத்துன்னு வச்சுக்கோ. ஏய் என்னடி இப்பெல்லாம் பேசிட்ட மது? என்ன மது, கொஞ்சம் இந்த புருஷனை கவனிடி. இந்த மண்டபத்துக்கு வந்திருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் கையிலே சிக்க மாட்டேங்கிற. சிக்குனேன்னு வச்சுக்கோ. தெரியும்ல மிதுன் மாமா பற்றி. ஆமாம், பெரிய இவரை பார்த்து நாங்கள் பயப்படுறோம். போட பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரி வரும். கொடுத்துடலாம். ஓ ஓகே ஓகே. கூப்பிட்டீங்களா? நான் ஒன்றும் கூப்பிடலையே. ஒன்றும் இல்லை. இல்ல கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதான். அது இன்னுமே எதுக்கு நீ வாங்க போங்கன்னே கூப்பிட்றீங்க? அதான் எல்லாமே மாறிடுச்சுல, ஏன் இப்படி கூப்பிட்றீங்க? எப்பயும் போலயே பவின் பேர் சொல்லி கூப்பிடலாமே. எல்லாம் மாறிடுச்சுதான், ஆனா டக்குன்னு வாப்போன்னு கூப்பிட வர மாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீ என்னைய ஏண்டி பொண்டாட்டின்னு கூப்பிடல, அப்புறம் மண்டபத்தில் கத்தி ஆளை கூப்பிட்டுருவேன். என்னங்க இது, மரியாதைய ரொம்ப அழகா கேட்டு வாங்குறீங்க போல. மரியாதை ஒன்றும் அவங்களா கொடுக்கணும், இல்லைன்னா இப்படிதான் கேட்டு வாங்குவேன். என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியலன்னு நினைக்கிறேன். போக போக தெரிஞ்சுப்பேன். டக்குன்னு கூப்பிட வர மாட்டேங்குது. சரி ஓகே, மெதுவாக கூப்பிடணும். ஓகேவா? ஆனால் இப்போ ஒரே தடவை ஏண்டின்னு மட்டும் கூப்பிட. என்னங்க கூப்பிடவே வர மாட்டேங்குங்கிற. நீங்க ஏண்டி வாடி போடி போண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. போண்டான்னா உன்னை யாரும் இங்கே கூப்பிட சொல்லலை. ஸ்வீட்டா ஏண்டி பவி அப்படின்னு கூப்பிடு. சரி, நீங்க சொன்னதுக்காக ஒரே ஒரு தடவை கூப்பிடுறேன். ஏண்டி பவி. அட பாவிகளா, கல்யாணம் முடிஞ்ச 6 மாசத்துக்கு மேல ஆக போகுதுடா. இன்ன வரைக்குமாட நீங்க வாடி போடிங்கிற இந்த சீக்வன்ஸவே முடிக்காம இருக்கீங்க. நாங்கெல்லாம் ஒரு படி மேல. ஓய் என்ன டார்லிங்? நீ டார்லிங் போட்டதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு கப்பிள்ஸ் பேசிட்டு இருக்கும்போது ஒட்டி கேட்கறது இன்டீசெண்டா இல்ல? நீ தானே என் பக்கத்துல நிக்கிற, நான் என்ன கேட்கறனோ அதை நீ தானே ஒட்டி கேட்டுட்டு இருக்க. அப்புறம் என்ன மேய்க்கிறது எருமை, இதுல என்னடா பெருமை? இதன் மாமா உனக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சு. படா பாத்துருவான். தேங்க்ஸ். வெல்கம்ங்க. அட பாவிகளா, இன்னும் இந்த தேங்க்ஸ் சொல்றது வெல்கம் சொல்றது இல்லையாடாடே, கிழிஞ்சிரும் போ. இந்த காலத்துக்கு ஏத்தாப்புல எல்லாத்தையும் ட்ரெண்டா யாருமே மாத்த மாட்டாங்க. ஓய் என்ன நான் வேட்டாளா? நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையே. ஆப்வியஸ் ஃபீலிங்கா? நத்திங். நத்திங்கா? ஓகே, தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஒரு அம்மா அப்பா இல்லாத எனக்கு ஆதரவா இருந்தது நீ தான். இடப்பட்ட காலத்துல எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை நான் காயப்படுத்திட்டேன். ஆனா இப்ப எல்லாமே உண்மை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது பாஸ்ட், அது அப்படியே மறந்துடு. என்னதான் பாஸ்டா இருந்தாலும் உன்னை காயப்படுத்திருக்கேன். அதை மறந்துடுடின்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? இப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதை மட்டும் யோசி.
அபி, சொல்லுங்க விக்கி. ஹாப்பியா? ஹாப்பியாவா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதுதான் உண்மைன்னு தெரியாமல் எத்தனையோ நாள் கலங்கின நாள் இருக்கு. நீங்கள் தான் என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டிட்டீங்கன்னு நான் நினச்சும் போது எனக்கு ஏறக்குறையாக இருந்து போச்சு. அப்புறம்தான் எல்லா உண்மையும் தெரிய வந்து இன்னைக்கு நான் ஆசைப்பட்டவங்க கூடயே எனக்கு மேரேஜ் ஆக போகுது. சில விஷயங்களில் கடவுள் நம்ம வாழ்க்கையில் விளையாடும் போது தான் அதை பற்றின சுவாரஸ்யமே தெரியுது. ஏன்னா என் லைஃப்பில் விளையாண்டார்ல, என்ன வேணா எனக்காக தராமல் என்னென்னமோ விளையாட்டு காட்டி கடைசியில் என்கிட்ட கொடுக்குற சந்தோஷம். சில விஷயங்கள் விளையாட்டு நடக்கிறப்ப தான் அதோட சுவாரஸ்யம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே அது உண்மையாக கிடைக்கும் போது சந்தோஷம் தாங்கவே முடியாது. நம்ம 2 பேர் லைஃப்பில் நடந்தது அப்படிதான். ஆமாம் விக்கி. இனி நம்ம லைஃப்பை எப்படி வாழணுங்கிறத மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் யோசிக்க. அனன்யா, சொல்லு. என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற? கல்யாணம் ஆக போதுங்கிற சந்தோஷமா? சேச்சே, அப்படிலாம் கிடையாது. ஓ அப்படி, சரி சரி. டேய் எருமை, மணமேடியில் வந்து உட்காந்துக்கிட்டு கல்யாணம் ஆக போது சந்தோஷமான்னு கேட்டால் எந்த பொண்ணுனா வாய் திறந்து சொல்லுவா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. ஐயோ, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை என் வார்த்தைகளால சொல்ல முடியல, அதனால தான் அப்படி சொன்னேன். ஓ அப்படி. இந்த பொண்ணுங்க என்னென்னலாம் ட்ரிக் யூஸ் பண்றானுங்க. என்னப்பா பண்ண? உங்களை மாதிரி ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணுறதில்ல, தப்பு இல்லை, என்ன தோணுது? சரிடி, உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். ஓகே, அப்புறம் என்ன அப்புறம்? தாலி கட்ட போற. கொஞ்ச நாளைக்கு என்னை அலைய விட்ட, நான் உன்னை அலைய விட்டேன். 2 பேரும் மாற்றி மாற்றி டாமச்சிரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் உன் பாஸ்ட்டை நீ சொல்ல, என் பாஸ்ட்டை நான் சொல்ல, 2 பேத்துக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி லவ் வந்துருச்சு. அப்புறம் வீட்டில் மாட்டணும். இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாச்சு. இப்போ மனமேடை வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் என்ன? அப்புறம் கல்யாணம். அப்புறம் டேய் குரங்கு பையலே, பேசாம இருடா. எங்க வந்து என்ன பேசுற? நீ சொன்னாலும் சொல்லனாலும் அது நடி நடக்க போகுது. போடா ஃப்ராடு. ஆனா அன்பு, ஐ லவ் யூ அன்பு. ஏன்னா என் லைஃப்பில் திரும்ப லவ்ன்ற ஒரு இதுக்கு இடம் இல்லாமல் இருந்தேன்னா திரும்ப என் மனசை மாற்றி லவ்னா என்ன, அதோட வேல்யூனா என்னன்னு செகண்ட் லவ் புரிய வைக்கும்னு சொல்லுவாங்க. அதை நீ அழகாக புரிய வச்சு. ஏன்னா என்ன மாதிரி பொண்ணுங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் லவ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் லவ்வில் நிறைய காயங்களை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, நிறைய பாடங்களையும் அவங்க கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ஆசைப்பட்டது, அவங்க நினச்சது எல்லாமே ஒரு செகண்ட் லவ்வுக்கு கிடைக்கும் போது, செகண்ட் லவ்வுக்குள்ளே இருந்து கிடைக்கும் போது அவங்க லைஃப்பில் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஃபஸ்ட் லவ்வில் பண்ண தப்பு செகண்ட் லவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா செகண்ட் லவ் அவ்வளோ உறுதுணையாக இருக்கணும். எனக்கு இருக்குது. ஸோ உன்னை எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்த மாட்டேன். உனக்கு எல்லாம் அவனா இருப்பேன். என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ. ஆமாம், அப்படியே எனக்கு மேரேஜ் ஆன ஒரு ஃபீல். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடி தான். ஆனால் நேரம் தான் உங்களுக்கு ஆசைதான். அவனுக்கு ஆசைதான், எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். புரியலடா. ஓ அப்படி. எங்க செலியன் மாமா சொல்லடி பொண்டாட்டி. என்ன உங்க பாச நேசங்கள் எங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, புரிஞ்சுக்காம பேசினா அப்படிதான் சொல்லுவோம். என்ன மாமா லுக்கெல்லாம் ஒரு தினசா இருக்கு? சும்மாதான் பொண்டாட்டி சைட் அடிச்சு பார்த்தேன், ஏன் அடிக்க கூடாது? அது எப்படி? மற்ற நேரம் உங்களுக்கு சைட் அடிக்க தோணாதா? இந்த மாதிரி ஆணும் பேர் இருக்க இடத்துல தான் சைட் அடிப்பீங்களா? ஆக்சுவலா நீங்க சைட் அடிக்கணும்னா இங்க இருக்க பொண்ணுங்க அடிக்கணும். ஆனா பொண்டாட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதான் ஹைலைட். தம்பி வேணா ஆளை மாத்திருவோமா? நானும் அதை தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு போர் அடிச்சிருச்சு, அதனால வேற ஆளை மாத்தி. ஆமா, காதல விழுகல, என்னமோ சொல்ல வண்டி சொல்லு. நீங்க வேணா அடிச்சுக்கங்கடா, நான் அப்படி கிடையாது. நான் ஒரு உத்தம, என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் நான் புருஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். அது பிரீத்தி ஒண்ணு சரியில்லையே, எல்லாருக்கும் நம்ம மேல இருக்கு. அட்மின் ஒரு பாட்டை போடுமா, ரொமான்ஸ போட. காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும்
நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு அம்மா, அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன் ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன் நான் திரும்பி போக மாட்டேன் அம்முனி என் பொம்முனி மம்முனி என் மின்மினி ரெண்டு கல்யாணம் பார்த்தாச்சு, அதே மாதிரி இப்போ 3 கல்யாணம் ஒரே மேடம். ஆமா ஆமா, வேணும்னா உனக்கு இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? வேணா இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டி மீனா. இருக்கிற மாமியாரவே இங்க சமாளிக்க முடியலையா, இதுல இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்னொரு மாமியார வேற சமாளிக்க போறா. அனு ம் பேசாம நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறவா? ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. அதாண்டி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறவா? ஓ சரி, உனக்கு டேர் இருந்தா பண்ணு. டேர் இல்லாமலாம் இல்ல, நீ ஒத்துக்கிட்டா ஓகே. அவனே உனக்கு கொழுப்பு ரொம்ப ஆயிடுச்சு, வீட்டுக்கு வாடி, அனு யாருன்னு காட்டுறேன். ஓ காட்ரியா? ஓகே ஓகே. தாலி கட்ட போறாங்க, ஜாலி ஜாலி ஜாலி. கெட்டி மேலம் கெட்டி மேலம். उभय कुशल चिरजीवन प्रसुत भरित मंजुळतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित बग सुधन कनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये मम धम सति समदस सख मुख मनसु सुमनलयित सुत सहित कामं विरहरहितमं आनन्दमं आजीवकालं पाशानुबन्धं ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம பிரசாந்த் பேத்தி சொல்லியிருப்பாங்க எதுக்காக வந்து கதையை 6 மாதம் நகர்த்தி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து லாஸ்ட்டில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்கும். அவ்வளோதான், டிகேவி தான் லாஸ்ட் எபிசோட் 97 இதோட முடிஞ்சிருச்சு. மீதியை நம்ம எழில் குட்டி சொல்லுவோம். கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து வேறு வழி தெரியல. கண்டிப்பாக என்னால் 4 ஸ்டோரியில் கண்டினியூ பண்ண முடியல, அதனால தான் டிகேவி முடித்தோம். யார் இது நினச்சிக்க வேணா, கண்டிப்பாக எழில் குட்டி மதுரை ஸ்லாங்கில் வந்துடுவான். எழில் குட்டி மட்டும் கிடையாது, எல்லா குழந்தைங்களும் மதுரை ஸ்லாங்கில் வந்துடும். ஐயோ
சாரிப்பா, இப்போதான் ஞாபகத்தில் வருது, மறந்துட்டோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு, என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிஜமாக மறந்துட்டேன், சாரிப்பா, இது நினச்சிக்காதீங்க. ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கடினப்பட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, இதோட டிகேவி முடிஞ்சிருச்சு. இனி கேவிஎன் வரும். தவமின்றி கிடைத்த வரும் ஒரு ஸ்டோரி ஆரம்பித்து 9 மாதங்கள் ஆச்சு. 9 மாதங்களும் நீங்கள் எங்களுக்கு சரியான ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வந்தீங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. இதுக்கு மேலே நாங்கள் வந்துட்டு போகிற ஸ்டோரிகளுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன். இது முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும்தான். என்னோட உடம்பு பார்த்தா தான் நான் வீடியோ போட முடியும், அதுக்காக தான் முடிச்சிட்டேன். இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருந்தாலும் சரி, இது வந்தது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கண்டிப்பாக எழில்குட்டி மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். எழில்குட்டி கண்டிப்பாக மதுரை ஸ்டாங்கில் கூடிய செகண்டில் வந்துடும். குழந்தைங்க எல்லாரும் வந்துடுவாங்க. மேக்ஸிமம் நம்ம ஸ்டோரியில் அதாவது நம்ம போடுற 3 ஸ்டோரியிலுமே எல்லா கேரக்டருமே ஒரே மாதிரி தான் வராங்க. ஓகேவா? ஸோ எங்களை மிஸ் பண்ணுறோன்னு நினைக்க வேணாம். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இதோட நாங்கள் வருவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ